Viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 2 numbers and sequenceல exercise 2.8ல 9 sum பாருங்க. Find the rational form of the numbers. Rational formனா somewhat p by q, அதாவது மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் p by q ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் கேட்குறாங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் 0.123 ஹோல் பார், இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே பார் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் இந்த 123 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்படி எழுதலாம்? 0.123 123 123 ஓகே, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுக்குடைய மீனிங் தான் இந்த பார் போட்டிருக்காங்க. ஓகே, பார் மீன்ஸ் கண்டினியூட்டி. சரி, ஓகே, இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 ஹோல் பார். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு. அண்ட் தென் ஃபர்தராக இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0.123, அடுத்தது 123. ஓகே, 123 இப்படி போயிட்டு இருக்குமா? இந்த பார் எடுத்து இதுக்கு போட்டாலும் மீனிங் ஒன்று தான். ஓகே, ஃப்ரண்ட்டில் நீங்கள் 3 டேர்ம்ஸ்க்கு நீங்கள் பார் இன்க்ளூட் பண்ணாலும் சரி, ஆஃப்டர்வர்ட்ஸ் 3 டேர்ம்ஸ் கழித்து பார் இன்க்ளூட் பண்ணாலும் அதே 1 2 3 தான் போயிட்டே இருக்க போகுது. ஓகே, மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் இந்த பாயிண்ட் ரிமூவ், இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், 3 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 3 டிஜிட்ஸில் பாயிண்ட் ரிமூவ் ஆகிறதுக்காக போத் சைடு நம்ம என்ன பண்ணுறோம்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வி ஹாவ் டு நோட்டீஸ் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் வந்து 3 2 எது இருந்தால் 2ஆக இருந்தால் 100, 1ஆக இருந்தால் 10, 3ஆக இருந்தால் 1000, 4ஆக இருந்தால் அப்படி எத்தனை டேர்ம்ஸ் இதாகணுமோ இது. ஓகேவா? இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கா? போத் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணோம்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ எக்ஸை வந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1000x. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 1 2 3 பார் இருக்குது. இதை 1000ஆல் நம்ம போத் சைடு மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே வந்துடும். ஓகே, இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? 1 2 3 1 2 3. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்க பாயிண்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு தான் பார் போடணும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? 1 2 3க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் இங்கே வந்து 1 2 3ன்றது பார் ஆகும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு பார் பார்க்கணும், அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் ரிமூவ் ஆகணும்னு பார்க்கணும். அது 2 ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இதை பிக்கஸ்ட். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் இது 1000x ஈக்குவல் டு 123 123.123 பார். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 பார். ஓகே, இதை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிரும். 0லேருந்து 123லேருந்து 123லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 123 தான். 1000xலேருந்து 1x சப்ராக்ட் பண்ணால் ட்ரிபிள் நைன். இப்போ எக்ஸ் மட்டும் வேணுமா? இங்கே இருக்க டேர்ம் என்ன? மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து டிவைட் ஃபார்மேட்டில் போடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் இருக்க டேர்ம் டிவைடில் வந்தால் 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. அதுக்கடுத்தது 4 3s are 12, ரிமைனிங் 1 4 3s are 12, 1 3s are 3, ரிமைனிங் வராது இதில். ஓகே, 3 டேபிளில் ரெண்டும் கேன்சல் பண்ணுங்கள். 4 3s are 12, 1 3s are 3, இங்கே 3 3s are 9, 3 3s are 9, 3. ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, எக்ஸ் வேல்யூ இஸ் என்னவாக இருந்தது நம்மளுக்கு? ரேஷனல் ஃபார்மில் p by q ஃபார்முலா வந்துச்சா? டெசிமலில் இருந்தது நம்மளுக்கு p by q ஃபார்மேட்டில் வந்துச்சு. ஓகேவா? 0.123 பாரோட ஹோல் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 41/333. ஓகே, இதுக்கு SN ஃபார்முலா வச்சும் போடலாம். ஓகே, ஏன்னா அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, ரேஷனல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஷனல் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இந்த ஃபார்மேட்டில் எழுதினாவே நம்மளுக்கு ஓகே தான். ஓகேவா? தேங்க்யூ.